அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியலட்சுமி திருச்செந்தூர் போய் அங்க இருந்து நேரம் குன்னக்குடி போயிட்டு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஈஸ்வரி தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இவளுக்கு எவ்வளவு தைரியம் தான் நம்மளோட பேச்சுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்காம அவ இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருப்பா. அவ வரட்டும், தேவையில்லாம இன்னொருத்தரோட விஷயத்துல தலையிட்டதுனால தான் அவ இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ வந்தா நான் ஈஸ்வரி யார் அப்படிங்கிறத காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரஃப் அண்ட் டப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தாத்தா வந்து ஈஸ்வரிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஈஸ்வரி, அதுதான் பாக்கியா வந்ததுக்கப்புறம் எது ஒன்று பேசிக்கலாம், நீ தேவையில்லாமல் இப்போ அதை நினச்சி கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து போதுங்க, இதுக்கப்புறமும் நீங்கள் அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க, அவள் பண்ணுறது தப்பு இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியலையா, நம்ம வீட்டில் தான் அவளாக முடிவெடுத்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அடுத்தவங்க வீட்டு விஷயத்தில் தலையிடுறதுக்கு இவளுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக பொழுது வெடிஞ்சதும் நம்ம எழிலும் பாக்கியாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பயந்துட்டே வராங்க. ஏன்னா அத்தைக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனையான, ஏற்கனவே ராதிகாவுக்கும் இனியாவுக்கும் அப்புறம் உங்கள் அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, இதை வச்சு அவங்க எங்கே பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பாக்கியாவும் எழிலும் ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு உள்ளே வர அந்த சமயத்தில் நம்ம ஈஸ்வரியை அவங்கள பார்த்துறாங்க. பார்த்த கையோட பாக்கியா அங்கேயே நில்லு, இதுக்கு மேலே ஒரு அடி உள்ளே எடுத்து காலை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவை ரொம்ப கடுமையாக வான் பண்ணுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோபி ராதிகா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா கல்யாணத்தவே நிறுத்திட்டு இங்கே எவ்வளோ கூலாக வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா ஒரு பக்கம் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோபி, ஓ பிஸ்னஸில் எனக்கே நீ அறிவுரை சொல்கிற அளவுக்கு ஆளாயிட்டில்ல, இன்னைக்கு அம்மா கிட்ட பாரு நீ வசமாக வாங்க போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம தாத்தா என்ன பண்ணாங்கன்னா, ஈஸ்வரி எது பேசுறது இருந்தாலும் பொறுமையாக பேசு, தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தா வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்கியா, அமிர்தாவும் செல்வியும் எப்போவே வீட்டுக்கு வந்துட்டாங்க, இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா கிட்டே கேட்குறாங்க. உடனே பாக்கியா வந்து, அத்தை நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, நாங்கள் போன இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போனாலும் அது என்ன உன்னை மட்டும் தேடி தேடி பிரச்சனை வருதா, இல்லை நீயே பிரச்சனையை தேடி போறியா, யார் கூட யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்ன பிரச்சனை, கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகுற அளவுக்கு நீ காரணமாயிருக்க அப்படின்னா அப்போ உனக்கு எவ்வளோ கொழுப்பு, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களை கேட்டுதான் அப்பெல்லாம் எடுப்பேன், இப்போ என்னன்னா உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்து உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ நாங்களாம் இந்த வீட்டில் இருக்கிறதா இல்லை இருக்கக்கூடாதுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நம்ம எழிலும் பாக்கியாவும் என்ன பதில் சொல்லி சமாளிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.